சாலை பணிக்கு தடையா? திரையரங்கு உரிமையாளருக்கு எதிராக பொன்னேரியில் மக்கள் போராட்டம். பொன்னேரி அருகே புதிய பேருந்து நிலையம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியை தனக்கு இடம் சொந்தம் என கூறி திரையரங்கு உரிமையாளர் ராமலிங்கம் தடுத்து நிறுத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உரிமையாளரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை சமாளித்தனர். செய்தியாளர் ராஜா. நாங்க இருக்கிறோம் 60 வருஷமா இந்த ஏரியால இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வசதி பண்ணல, எதுவும் செய்து இல்ல. இப்ப ரோடு போட சொல்ல ரோடு விடாம தடுக்க, இந்த ரோடு தான் நாங்க வந்து போயிட்டு இருந்தோம். இப்ப ரோடு போடாத தடுக்கிறாங்க. என்ன காரணம்? எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வரல, கார் வர்றதுக்கு இல்ல. அவ்வளவு கஷ்டத்தை நாங்க இருக்கிறோம். இந்த ரோட பிளாக் பண்றாங்க. எதனால பிளாக் பண்றீங்க? எதுக்கு தடுக்கிறீங்க கேக்குறோம். எங்களுக்கு வசதி எப்படி தடுக்கிறாரு? எங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அதுதான் நாங்க கேக்குறோம். நாங்க ரோடு மேல நடக்கதான் கேட்கலாம், ரோடு எடுத்து பார்த்து கேட்கலாம். நாங்க எங்களிடம் பொன்னேரி 10வது வட்டம் புதிய தேரடி தெரு, 2வது தெரு, முதல் தெரு அனைத்திற்கும் இந்த பிரதான சாலை. இந்த வழியாக நாங்கள் ஒரு 40 ஆண்டு காலம் சென்று வருகிறோம். ஆனால் திடீரென்று இந்த சாலை ஏற்கனவே எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஏற்கனவே சாலை அமைக்கப்பட்டது. அந்த சாலையையும் அவர் பொது சொத்துக்கு சேதாரம் விளைவித்து உடைத்து விட்டார். அப்பொழுது அவரை கைது செய்திருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அதை விட்டுவிட்ட தொட்டு இப்பொழுது இன்னும் என்ன சொல்கிறார் என்றால், இது எனது சொத்து அப்படி என்கிறார். அவர் கூறுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எங்களிடம் ஆதாரம்